சச்சிதானந்தம் என்ற வார்த்தையை சத் பிளஸ் சித் பிளஸ் ஆனந்தம் என்று பிரிப்பது சரியா? நமக்கு இன்னது என்று ஏற்கனவே தெரிய வைக்காத ஒன்றை இருட்டு அறையில் அந்த ஒன்று இருந்த போதிலும் நம்மால் அது இன்னது, அது இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட ஒன்று எது? வெஸ்டர்ன் பிலாசபிஸ்களுக்கும் சச்சிதானந்த சொரூபத்திற்கும் இருக்கக்கூடிய முக்கியமான தொடர்பு என்ன? இந்த கேள்விக்கான பதில்களை எல்லாம் இந்த காணொளியில் காணலாம். நான் யார்? பாகம் 4. முந்தைய காணொளிகளில் 28 கேள்வி பதில்களில் முதல் 2 கேள்விகளையும் அதற்கான பதிலையும் அதன் முழு விளக்கத்தையும் பார்த்தோம். இந்த காணொளியில் 3ஆம் கேள்வி பதிலையும் அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம். 3ஆம் கேள்வி, அறிவின் சொரூபம் என்ன? பதில், அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம். முந்தைய கேள்வியில் நான் யார் என்பதற்கு தனித்து நிற்கும் அறிவே நான் என்று பதில் சொல்லியிருந்தார். அறிவே நான் என்று சொல்லிவிட்டு அடுத்த கேள்வியில் அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம் என்று சொல்கின்றார். அதாவது நான் என்பது அறிவு, அந்த அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம். அவேர்னஸ் எனப்படுகின்ற அறிவாக நான் இருக்கிறேன், எனது சொரூபம் சச்சிதானந்தம் என்பதுதான் அதன் பொருள். சச்சிதானந்தம் என்பதை சத் சித் ஆனந்தம் என்று பிரிப்பார்கள். இதன் பின்னால் இருக்கும் பிரம்மாண்ட தத்துவ விளக்கத்தை விளக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய லட்டுவை ஒரே வாயில் எறும்பு சாப்பிட முயற்சிக்கும் செயலை போன்றது. ஒரே வாயாக உண்ண முடியாவிட்டாலும் ஒவ்வொரு பருக்கையாக சுவைத்து உண்ண முடியும். அதை போல கடல் அளவுள்ள தத்துவத்தை துளியளவு விளக்க முயற்சிக்கிறேன். ஆன்மாவின் இயல்பு சத் ஆனந்தம். சத் என்றால் நிலையானது, நித்தியமானது. சித் என்றால் பேரறிவு கொண்டது. ஆனந்தம் பேரின்பத்தில் திளைத்திருப்பது. ஆனந்தம் என்பது எல்லையற்ற மகிழ்ச்சி, சலிக்காத மகிழ்ச்சி, களைப்பில்லாத மகிழ்ச்சி. சச்சிதானந்தம் என்ற வார்த்தையை சத் பிளஸ் சித் பிளஸ் ஆனந்தம் என்று பிரித்தால் தவறு. ஆனால் நடைமுறையில் அவ்வாறு பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி பிரிப்பது ஒரு தவறான வழக்கமாகும். சச்சிதானந்தம் என்ற வார்த்தையை சரியாக பிரிக்க வேண்டுமேயானால் இப்படித்தான் பிரிக்க வேண்டும். சத் இஸ் ஈக்குவல் டு சித் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். சத் சித் ஆனந்தம் இது மூன்றும் வேறு வேறு அல்ல, எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பது, அந்த ஒன்றினில் எப்பொழுதுமே உடன் உறைவது. மூன்றுமே அந்த ஒன்றில் உடன் உறைவதாக அமைந்திருக்கிறது, எக்ஸிஸ்ட் ஆகிறது. அந்த ஒன்றை, இறைநிலையை நாம் ஒரு பீயிங்காக, இருப்பாக பார்க்கும்போது அது சத்தாக இருக்கின்றது. அந்த ஒன்றாகிய இறைநிலையை நாம் நிகழ்கால அனுபவமாக, எக்ஸ்பீரியன்ஷியல் பிரசன்ஸாக பார்க்கும்போது அது கான்சியஸ்னஸ் எனப்படுகின்ற சித்தாக இருக்கின்றது. அந்த ஒன்றாகிய இறைநிலையை பூரணமாக, நிறைவாக பார்க்கும்போது பிளிஸ் எனப்படுகின்ற ஆனந்தமாக இருக்கின்றது. ஒரே உண்மை பொருளை, ரியாலிட்டியை 3 விதமாக பார்க்கின்ற பார்வையே சத் சித் ஆனந்தம். சத் இஸ் ஈக்குவல் டு சித் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். சத்தாக இருக்கும் அதுவே அறிவாக சித்தாக இருக்கிறது. சத்தாக சித்தாக இருக்கும் அதுவே பூரணமாக, நிறைவாக, ஆனந்தமாக இருக்கின்றது. எது ஒன்றை நாம் அறிந்த பின்னால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அந்த அல்டிமேட் ரியாலிட்டி ஆகிய வேறுண்மையாகிய ஒன்றுதான் சத்தாக, சித்தாக, ஆனந்தமாக, சச்சிதானந்தமாக இருக்கின்ற ஒன்று. அந்த ஒன்றில் சத்தும் சித்தும் ஆனந்தமும் உடனுறைகிறது, கோ எக்ஸிஸ்ட் ஆகிறது. அதை மூன்றாக பிரிக்க முடியாது. தீயிலிருந்து எப்படி ஒளி, சூடு, பிரகாசம் மூன்றையும் பிரிக்க முடியாதோ அதை போல ஒரு குளிர்பானத்தில் திரவம், இனிப்பு, குளிர்ச்சி இவை மூன்றும் தனித்தனியே மூன்று அல்ல. அதே போல சத் சித் ஆனந்தம் என்ற மூன்றும் அறிவின் சொரூபம், ஆத்மஸ்வரூபம். அதுவே நான். சச்சிதானந்தம் என்பதற்கான தத்துவ விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். முதலில் சத். சத் என்று ஒரு பொருள் இல்லை. என்னடா இவ்வளவு நேரமாக சத் என்பதை பற்றி விரிவாக பேசிவிட்டு சத் என்று ஒரு பொருள் இல்லை என்று சொல்கிறாரே என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். கவனிக்கவும், சத் என்று ஒரு பொருள் இல்லை. உலகில் இருக்கிற பொருட்களுக்குள்ளே சத்தை ஒரு பொருளாக தேடினால் கிடைக்காது. அது உலகில் இருக்கின்ற பொருள் அல்ல, அதுதான் இருப்பே. இருக்கின்ற பொருட்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற இருப்பே சத். எக்ஸிஸ்டிங் திங்ஸ், இருக்கின்ற பொருட்கள் என்பது ஒருவித ரியாலிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ். இருப்பு என்பது இன்னும் ஆழமான, மேலான ரியாலிட்டி.
சத் என்பது நித்திய வஸ்து. அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று எப்பொழுதும் இருப்பது, ஆதி அந்தம் இல்லாதது. இரண்டாவதாக சித். இதை பத்தி கொஞ்சம் நம்ம விளக்கமா புரிஞ்சுக்கணும். தன்னைத்தானே விளங்கிக் கொள்ளும் அறிவு, பேரறிவு, அதைத்தான் நாம் சித் என்கின்றோம். அது என்ன தன்னைத்தானே விளங்கிக் கொள்ளும் அறிவு? பொதுவாக ஒரு பொருளை நாம் அறிய வேண்டும் என்றால் அந்த பொருளின் மேல் வெளிச்சம் இருக்க வேண்டும். இருட்டா இருந்துச்சுன்னா அந்த இருட்டுல இருக்கிற பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளால அறிய முடியாது. அது போக அது இன்ன பொருள் என்ற அறிவு நமக்கு வெளியிலிருந்து ஏற்கனவே கற்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் இந்த பொருள் இங்க இருக்கு அப்படின்னு நம்மளால அறிய முடியும். உதாரணமா பென் டிரைவை பாக்குறோம், பார்த்த உடனே அது பென் டிரைவ் அப்படின்னு நமக்கு புரியுது. இது பென் டிரைவ் நமக்கு புரியணும்னா 2 கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன், பென் டிரைவ் வெளிச்சத்துல இருக்கணும். இருட்டுல இருந்துச்சுன்னா பென் டிரைவ் நமக்கு தெரியாது. இருட்டுல இருக்கும்போது பென் டிரைவ் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்காது. வெளிச்சம் அது மேல இருந்தாதான் நம்மளால பென் டிரைவை கண்டுபிடிக்க முடியும். இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், பென் டிரைவ்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்ற அறிவு எனக்கு ஏற்கனவே புகட்டப்பட்டிருக்கணும். அப்பதான் வெளிச்சத்துல இருக்கிற பென் டிரைவை நான் பார்த்தா கூட இதுதான் பென் டிரைவ் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு பென் டிரைவ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, அது எப்படி இருக்குன்றது தெரியலனா, இது என்ன ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ இங்க இருக்கேன் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். எனக்கு அது பென் டிரைவ் அப்படின்னு விளங்காது. பென் டிரைவ்னா என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு அங்க இருக்கிற பென் டிரைவ் தான் பென் டிரைவ் அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கின்ற அறிவு கிடையாது. ஆக பொதுவாக உலக பொருட்கள் அனைத்திற்குமே தன்னைத்தானே விளங்கிக் கொள்ளும் அறிவு கிடையாது. ஆனால் தன்னைத்தானே விளங்கிக் கொள்ளும் அறிவு ஒன்று இருக்கின்றது. அதுதான் சித். அது எப்படி? வெளிச்சமும் இல்லாம அது இன்னதுன்னு ஏற்கனவே அறிவு புகட்டப்படாமல் இருந்தா கூட நமக்கு விளங்கிக் கொள்கின்ற ஒன்று இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த மேலான ஒன்று எது? வெளிச்சமே இல்லாத இருட்டு அறையில கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப கூட நான் இருக்கிறேன் என்ற ஒரு அவேர்னஸ், விழிப்பு நிலை இருக்கிறது இல்லையா? நான் இருக்கிறேன் என்பது விளங்க வெளிச்சம் தேவையில்லை. வெளியிலிருந்து பென்ட்ரைவ் இப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே கற்றுக்கொண்ட அறிவு தேவைப்படுவதை போல நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள நான் என்பது இன்னது என்று ஏற்கனவே ஒருவர் கற்றிருக்க வேண்டியது இல்லை. இருட்டில் கூட நான் இருக்கிறேன் என்று சித் தன்னை காட்டிக் கொடுக்கும். நான் என்பதை பற்றிய அறிவு இல்லாதவருக்கு கூட நான் இருக்கிறேன் என்று அதுவே தன்னை வெளிப்படுத்தும். ஏனென்றால் சித் என்பது சுயம் பிரகாசம், அதற்கு வேறொரு வெளிச்சம் தேவையில்லை. சித் என்பது தன்னைத்தானே விளங்கிக் கொள்ளும் பேரறிவாக இருக்கிறது. அதனாலதான் பொதுவா இந்த வேதாந்த் ட்ரெடிஷன்ல வர்றவங்க எல்லாரும் இந்த சித் என்கின்ற அவேர்னஸ், விழிப்பு நிலை, பேரறிவின் மேல் கவனம் வைத்து தியானம் பண்ண சொல்லுவாங்க. தியானத்துல ரொம்ப முக்கியமானது இது. நான் இருக்கிறேன், ஐ ஆம் என்ற அந்த விழிப்பு நிலையின் மேல் கவனத்தை வைத்து தியானம் செய்வது. ஏனென்றால் அதுதான் நமது உண்மை சொரூபம். விட்னஸ் மெடிடேஷன், அப்சர்வ் த அப்சர்வர் என்றெல்லாம் சொல்வார்கள். சித் என்கின்ற பேரறிவு, கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் கேட்டு பார்த்து தொட்டு அறிகின்ற சாதாரண அனுபவமோ அறிவோ அல்ல. சித் என்பது ஒருவித அறிவு அல்ல, அதுதான் அனைத்து அறிவிற்குமான ரியாலிட்டி. தங்க வளையல், தங்க மோதிரம், செயின் இதெல்லாம் ஒவ்வொரு வித ஆபரணங்கள். ஆனால் தங்கம் என்பது ஒரு ஆபரணம் அல்ல, ஆனால் தங்கம் தான் அனைத்து ஆபரணங்களுக்குமான ரியாலிட்டி. அதை போல அனைத்து அறிவிற்குமான, நாம் உலகில் இன்னது என்று தெரிந்து கொள்கின்றோமே, புரிந்து கொள்கின்றோமே, அறிவு என்று கருதுகின்றோமே, அனைத்திற்குமான அடிப்படை ரியாலிட்டி தான் சித். மூன்றாவதாக ஆனந்தம். உலக விஷயங்களில் இருந்து கிடைக்கின்ற சுகம் தற்காலிகமானது, ஆனால் ஆனந்தம் ஒரு நிரந்தர சுகம். ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் ஒரு நல்ல சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த சுகத்தை விழிப்பு நிலையில் அனுபவிக்கும் போது பரம சுகமாக, ஆனந்தமாக இருக்கும். தூக்கத்தில் நாம் ஒரு பரம சுகத்தை அனுபவிக்கிறோம். ஏனென்றால் தூக்கம் என்பது அனுபவம் இல்லாமை அல்ல, இந்த ஒரு அனுபவமே இல்லாமல் இருப்பது அல்ல. தூக்கம் என்பது இல்லாமையை அனுபவிப்பது, இல்லாமையை அனுபவித்து சுகம் காண்பதுதான் தூக்கம். தூக்கம் என்பது ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று நினைத்து விடக்கூடாது. தூக்கம் என்பது எக்ஸ்பீரியன்சிங் த ஆப்சன்ஸ். ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி, சந்தோஷம், சுகம், அது போன்று அது ஒரு அடுத்த கட்ட இன்பம் என்று நினைத்து விடக்கூடாது. ஆனந்தம்தான் அனைத்து இன்பங்களுக்குமான ரியாலிட்டி. சமுத்திரம் அளவிற்கான ஆனந்தமாக, ஆனந்த சொரூபமாக நாம் இருந்த போதிலும் மாயை வசப்பட்டு அதை அறியாமல் ஒரு சில துளி அளவு இன்பத்திற்காக
ஜென்ம ஜென்மமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சச்சிதானந்த தத்துவத்தை சரியாக உணர்ந்தால் அப்படி ஓடுவது அவசியமற்றதாகி விடுகிறது. நெருப்பு தானே உஷ்ண சொரூபம். வெப்பத்தை நாடி அது தனியே வேறு பொருள் இடத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஆத்மாவாகிய நாம் ஆனந்த சொரூபம், பேரறிவாகிய நாம் ஆனந்த சொரூபம். தன்னிடத்தே இருக்கின்ற ஆனந்தத்தை அது மற்ற பொருட்கள் மீது ஏற்றுவித்து மனதை கொண்டு அதை தேடிச் செல்கின்றது. அத்தகைய நாட்டத்திற்கு ஆசை என்று பெயர். நீரில் அலை உண்டாவது போல காமம் மனதில் வடிவெடுக்கிறது. அலைகள் வீசும் போது நீரின் அடிப்பக்கம் தென்படுவது கிடையாது. மனதில் ஆசை அலைகள் வீசும் பொழுது அதற்கு அடிப்படையாயுள்ள ஆத்மாவின் ஆனந்த சொரூபம் சிதறடைந்தது போன்று ஆகிவிடுகிறது. ஆசை அலைகளற்று மனது குவிந்து தேங்கி இருக்கும் போது ஆத்மாவின் ஆனந்த சொரூபம் தனக்குத்தானே விளங்குகிறது. தான் உலகெல்லாம் தேடிய இன்பம் தன்னிடத்தே எப்போதும் இருக்கிறது என்று மனம் தெளிகிறது. அப்படி தெளிபவனே நிறை ஞானி, தன்னை உணர்ந்தவர். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பிலாசபிஸ் தத்துவத்தை பயில்கிறவர்கள் 3 மெயின் ஸ்ட்ரீம்ல கத்துக்கிறாங்க. முதலாவது மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டாலஜி. இதனுடைய அடிப்படை கேள்வி என்னன்னா, வாட் இஸ் ரியல், வாட் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி, எது உண்மை பொருள், எது மெய்ப்பொருள். இது ஒரு விதமான தத்துவ ஆராய்ச்சி. இரண்டாவது வகை ஆராய்ச்சி எபிஸ்டமாலஜி என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அடிப்படை கேள்வி எதை அடிப்படையாக வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால், ஹவு டு வி நோ எனிதிங் அட் ஆல், எதையுமே நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம், நாம் தெரிந்து கொள்வதன் அடிப்படை என்ன. இது ஒரு வித ஆராய்ச்சி. மூன்றாவது வகை ஆராய்ச்சி ஆக்சியாலஜி, லைஃபோட மீனிங் என்ன, பர்பஸ் என்ன, வேல்யூ சிஸ்டம் என்ன. இந்த வகையில் ஆராய்வது ஆக்சியாலஜி. ஒரு பெரு வியப்பு என்னவென்றால், இந்த 3 மெயின் ஸ்ட்ரீம் பிலாசபிக்கும் ஆன்சரா இருக்கிறது தான் சத் சித் ஆனந்தம். மெட்டாபிசிக்ஸ் எதை படிக்குது, வாட் இஸ் ரியல், வாட் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி. அல்டிமேட் ரியாலிட்டி எது, பியூர் பீயிங். இரண்டாவதாக எபிஸ்டமாலஜி, அதில் என்ன கேள்வி, ஹவு டு வி நோ எனிதிங், எனி எக்ஸ்பீரியன்ஸ், நாம் எப்படி ஒன்றை தெரிந்து கொள்கின்றோம். கான்சியஸ்னஸ், அவேர்னஸ், இதன் மூலமாக தான் நாம் தெரிந்து கொள்கின்றோம். தெரிந்து கொள்வதன் அடிப்படை சித். மூன்றாவது தத்துவ ஆராய்ச்சி என்ன, ஆக்சியாலஜி. வாட் இஸ் த பாயிண்ட் ஆர் பர்பஸ் ஆஃப் லைஃப். பாயிண்ட் ஆர் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஆனந்தம். ஆக ஆனந்தம் என்பது மேலை நாட்டினர் தேடிக்கொண்டிருக்கின்ற 3 வழியில் தேடிக்கொண்டிருக்கின்ற ஆராய்ச்சியின் முடிவாக அது இருக்கிறது. இந்த 3 வகையில் எந்த வகையில் தத்துவத்தை ஆராய ஆரம்பித்தாலும் போய் சேர்கின்ற ஒன்றாக இருப்பது சச்சிதானந்தம். அதுவே அறிவின் சொரூபம், அதுவே நமது சொரூபம். சச்சிதானந்த சொரூபத்தை பற்றி ஆழமாக யோசிப்போம், அதன் மேல் தியானிப்போம், நமது உண்மை நிலையை உணர்வோம். வாழ்வே தவம், தெளிவே ஞானம்.